Hey friends, thank you for joining with me. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பெப்பர் எடுத்துர்க்கேன். கூடவே கொஞ்சமா தேங்காய், முந்திரி பருப்பு வந்து தண்ணில ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 ல இருந்து 8 முந்திரி பருப்பு. 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறமேட்டு கொஞ்சமா கரம் மசாலா எடுத்துக்கலாம். இதுல வந்து எல்லா ஸ்பைசஸும் இருக்கு. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதில் நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கும் பெரிய வெங்காயம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கூடவே சிக்கன் எடுத்துக்கோங்க. எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பெரிய வெங்காயமும் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ரெண்டுத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து. கலர் நல்லா வெங்காயத்துக்கு மாறிடுத்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு போங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து வடிஞ்செடுத்து நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி அது மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இது நல்லா வதக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுத்து. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஆனால் இதில் நடுவில் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிட போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டுக்கப்புறம் நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் எல்லாமே பத்துதா போதுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பெப்பர் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். நம்ம சிக்கன் வந்து கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். அது கூடவே முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக சோம்பும் போட்டு நான் அதை அரைச்சிக்க போகிறேன். முந்திரி பருப்பு நல்லா ஊறலைன்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக தேங்காய் ஊற்றுறது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு இப்படியே இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தேங்காய் ஊற்ற வேணாம். இப்போவே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஆனால் எனக்கு தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறிப்போம். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு நல்லாவே கொதிச்செடுத்து நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுத்து. நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்கூடவும் நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.